ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. இன்றைக்கும் நாளைய தினம் பற்றிய பயத்தோடும் திகிலோடும் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பமே, கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்கிறார். அதை குறித்து பயப்படாத. பிள்ளைகளை எப்படி நான் படிக்க வைக்க முடியும் ஆண்டவரே? இதே நிலையிலே போகுமானால் என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன? நாளைய தினம் என் கடனுக்கு முடிவென்ன? பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்கிறார், நீ கையேந்தி நிற்பதற்கு தெய்வம் அனுமதிக்க மாட்டார். தெய்வம் வாசலை திறந்து தருவார். கர்த்தர் உன்னோடு உண்டு. அவர் எடுக்க குறையாத அமுத சுரபி. அவரிடத்தில் நன்மைகளுக்கு குறைச்சல் இல்லை. நிச்சயம் உனக்கு அற்புதம் நடக்கும். நீயும் உன் தலைமுறையும் இந்த பூமியிலே செழித்து சுகித்து வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பயப்படாதே சிறுமந்தையே. சகோதரர்கள் பயப்பட்டார்கள். பயந்து போன இவர்களை பார்த்துதான் யோசேப்பு சொன்னான், சகோதரர்களே, கர்த்தராகிய தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தெய்வம், முற்பிதாக்களின் தெய்வம், ஆணையிட்டு தவறாத தெய்வம், வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம் உங்களை சந்திப்பாராக. அல்லேலூயா, ஆமென். மனுஷ சந்திச்சா ஒருவேளை சண்டையில முடியலாம், சிரிப்பிலையும் முடியலாம். ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் உன்னை சந்திப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை சரித்திரமே மாறி போய்விடும். கர்த்தருனை சந்திப்பார் என்றால் நீ எதிர்பார்க்காத மேன்மைகளை கர்த்தருடைய பிள்ளையாகி நீ உன் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்வாய். கர்த்தருனை சந்திப்பார் என்றால் தேவனுடைய பிள்ளையே, அன்பிலும் பாசத்திலும் நேசத்திலும் உறவிலும் கர்த்தரோடு உடன்பாட்டிலும் நீ வலுப்பட்டு விடுவாய். கர்த்தர் உன்னை சந்திக்க 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 உன் வாழ்க்கையே மாறி போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே.